ஆதரிக்கிற மாதிரி பேசும்போது அது கண்டிப்பாக நம்மளோட கடமை. அதை எதிர்த்து அந்த மக்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுக்கு என்னோட நண்பர்களே தான் போயிருந்தாங்க. இப்போ நான் கேட்டப்போ அவங்க சொன்னது என்னன்னா, ஓட்டு போடுறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, அரசியலெல்லாம் கிடையாது, சும்மா விஜயை பார்க்க போகிறோம் அவ்வளோதான், வர்றாரு பார்க்க போகிறோம் அவ்வளோதான். அதனால் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் தெளிவோ இல்லை அரசியலாக மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் அவங்க எந்த முக்கால்வாசி பேர் அப்படி போயிருக்க மாட்டாங்க. விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் மட்டும்தான் போயிருப்பாங்க. போயிட்டு வந்து என்னோட நண்பர்களே சொன்ன நிறைய முரண்பாடான கருத்துக்களையும் நான் கேட்டிருக்கேன். அதனால் இந்த விஜய் வந்ததுனால நாம் தமிழர் கட்சி வீழ்ந்துடும், வாக்குகள் சரிஞ்சிடும்னாலாம் அதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு. அதாவது மேடையில் பேசும்போது ஒன்று இந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா அந்த பக்கம் நில்லு, நடுவில் நிற்காதன்னு சொன்னது என்னன்னா, ஒன்று தமிழ் தேசியம்னு நில்லுங்க, இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கூட நானும் ஒன்றுன்னு நில்லுங்க. ரெண்டுமே இல்லாமல் நடுவில் நிற்கும்போது அது நீங்கள் என்ன நல்ல நோக்கத்துக்காக